ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி 21. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சந்திரலேகா இந்திரஜித்தின் வரவுக்காக காத்திருக்கும் போது புனிதாவிடமிருந்து அவளுக்கு அழைப்பை ஏற்றவள், சொல்லு புனிதா என்றாள். சந்திரா, நாங்க வீட்டுக்கு வர்ற வழி அந்த பாஸ்கர் இல்ல, அவரு எங்களை வழி மறைச்சு நீ எங்கன்னு விசாரிச்சாரு. என்ன எதுக்கு விசாரிக்கணும் கேட்டோம். அதுக்கு என்கிட்ட இருக்கிற மாதிரி இன்னும் 2 கல்லு என்னுடைய இடத்துல இருந்து அந்த சந்திரலேகாவுக்கு கிடைச்சிருக்கு. அத ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட கொடுத்துட்டு சொல்லுங்க, இல்ல அவளை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு பயமுறுத்திட்டு போனார்டி. அப்படி ஏதும் கல்லு உனக்கு அங்கிருந்து கிடைச்சதா? இல்லையே, ஒரு பாக்ஸ் மட்டும்தான் கிடைச்சது. அத நீங்களும் பாத்தீங்கல்ல, அதை திறந்து கூட காட்டினேனே. அதுல கல்லு மண்ணு எதுவும் இருக்கலையே. ஆமடி, ஆனா அவரு அப்படி இன்னும் 2 கல்லு இருக்கிறதா சொல்றாருடி. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, இந்த விஷயத்த இந்திரஜித் சார் கிட்ட சொல்லு. உனக்கு போலீஸ் காவல் போட சொல்லுடி. பத்திரம்டி. சரிடி, நான் பாத்துக்கிறேன் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு, இன்னும் 2 கல் இருக்கா அப்படின்னு இவர்கிட்ட யார் சொன்னது? யோசித்தவளுக்கு விடை கிடைக்கவில்லை. இந்திரஜித் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான். அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், பிரதாப் சாரும் இப்ப போன் பண்ணியிருந்தாரு. அத வாசிச்சீங்களா, ஏதாவது தெரிஞ்சதான்னு சொல்லி கேட்டாரு. நான் இன்னும் வீடு போய் சேரலன்னு சொன்னேன். புரியுது, காதலியோட இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப நியாயமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. எதிரிங்க கைக்கு அந்த பொற்குவியல் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. மிஸ்டர் பிரதாப் நம்ம நண்பரா தானே கனவுல வந்து போறாரு. ஏன் அவர்கிட்ட அந்த வரைபடத்துடைய ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்ற? நண்பன் தான், ஆனா ஏன்னு தெரியல, யார்கிட்டையும் அந்த வரைபடத்துடைய ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட யாரும் சொல்லிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு ஏதோ ஒண்ணு தடுக்குது. ஆனா இப்ப என்னுடைய கனவு பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போது யாரும் எதுவும் என்ன தடுக்கல. அப்படின்னா நான் அதை உங்ககிட்ட சொல்றதுல எந்த எதிர்ப்பும் யாருக்கும் இல்லைன்னு தானே அர்த்தம். சரி, 2வது வரைபடம் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா அத உங்ககிட்ட தரக்கூடாதுன்னு ஏதோ தடுக்குது. அப்ப சரி, அத நீ தர வேண்டாம். சரி, 2வது வரைபடத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? கனவுதான் சொல்லிச்சு. கனவா? ஆமா, உங்ககிட்ட இருந்த அந்த பெட்டிய கோர்ட்ல கொண்டு ஒப்படைச்சதுக்கு அப்புறமா அந்த பெட்டி கனவுல வந்தது. அந்த பெட்டிய நான் திறந்து பாக்குற மாதிரியும் அதுல 2 வரைபடம் இருக்கிற மாதிரியும் கனவு வந்தது. அப்படியா? அப்படின்னா இதெல்லாம் நம்ம முன் ஜென்மத்துல நடந்த விஷயங்களா? அதுதான் நமக்கு கனவா வருதா? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியல. இந்த முன் ஜென்ம நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்ல. ஆனா வர்ற கனவு பார்க்கும்போது அப்படி ஒண்ணு இருக்குன்ற சந்தேகம் கூட வருது. அதுலயும் நீ சொல்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குது. நான் காண்ற கனவுகள்ல வர்ற ஆட்களை நான் தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கும் போது எனக்கு கூட அப்படி ஒரு சந்தேகம் வராம இல்ல. ஆனாலும் முழுசா இந்த முன் ஜென்மத்தை நம்பிடவும் முடியாது. என்ன ஆனாலும் இந்த கனவை பத்தி இப்ப யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். யாரும் நம்ப போறதில்ல. சரி, போலாமா? போலாம். அவன் எழுந்து கொள்ள, ஒரு விஷயம் கேட்கவா? என்ன? என் மேல இருந்த கோபம் இப்பவும் போகலையா? யார் சொன்னது? அது அப்பவே காத்துல பறந்து போயிடுச்சு என்றவன் அவளை இழுத்து கட்டி அணைத்து அவள் இதழில் அழுத்தி ஒரு முத்தமிட்டான். சில நொடிகள் நீண்ட அந்த முத்தத்தில் அவள் இதழ்கள் கோவை பழமாகி போனது. வெட்கத்தில் சிவந்த அவள் முகத்தை கையில் ஏந்தியவன், அடுத்த வாரம் நல்ல ஒரு முகூர்த்தம் இருக்கு, கல்யாணத்தை வச்சுக்கலாமா என்று கேட்டான். என்று அவள் கூற, தூக்கத்தை தொலைச்சு நாளாச்சு. நீ என்ன வந்து சேராம அந்த தூக்கமும் வந்து என்ன சேராது. சிரித்தவள், என்ன கமிஷனர் சாருக்கு கவிதை எல்லாம் வருது? புது கவிதையா? சிரித்தவன், இல்ல, என் மனசோட ஏக்கம். உன்னால இன்னொன்று ஏக்கம். சரிவா, இந்த தனிமை தவறுக்கு முதல் படி என்றவன் அவள் கரத்தை கோர்த்தபடி நடக்க, இந்திரன் உங்க மாமா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவள் கூற. என்ன பண்ணாரு? புனிதா கூறியதை அவள் கூற, அப்படியா, இன்னும் 2 கல் இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, ஏனோ தெரியவில்லை, தன்னிடம் ஒரு கல் இருக்கிறது என்று சந்திரலேகாவிடம் அவன் கூறவில்லை. அவள் கூறியது போன்று ஏதோ ஒன்று அவனையும் தடுக்கிறது. சரி, நீ கவனமாயிரு. ஏதாவது பிரச்சனைனா யோசிக்கவே வேண்டாம், எனக்கு கால் பண்ணு. நான் ஓடி வந்துடுறேன். உனக்கு போலீஸ் காவலையும் ஏற்படுத்துறேன்.
இந்த சின்னத்தம்பி சார் இருக்காரே, அவரை கூட நான் கனவுல பார்த்தேன். அவனும் அதையே தான் கூறினான். அப்படியா என்று இருவரும் ஒரே குரலில் கேட்டனர். சிரித்தவர்கள் அவரு ஒற்றனா வராரு என்று ஒன்றாக கூறிவிட்டு வாய்விட்டு சிரித்தனர். காரை எட்டியவர்கள் காரில் ஏறி அமர கார் மெல்ல நகர்ந்தது. சந்திரலேகாவை பத்திரமாக அவளது வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தவன் வீடு வந்து சேரும் போது அம்மா சிந்து இருவரும் ஹாலில் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா, அப்பாவை எங்க காணோம் என்று கேட்டான். அவருக்கு ஒரு மீட்டிங் பா, வர 12 மணி ஆகும்னு இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. அண்ணனை கூட காணோமே, எங்க? அவருக்கு நைட் ஷிப்டா? இல்லப்பா, நைட் ஷிப்ட் இல்ல, வந்திருக்கான். ஆனா ரூம்ல இருக்கான், ஏதோ வேலையா. அப்படியா, நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவன் மாடி ஏற ஆரம்பித்தான். மாடிக்கு வந்தவன் நேராக அரவிந்தின் அறைக்குதான் வந்தான். அறையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறான் அரவிந்த். பதற்றத்தோடு தரையில் அமர்ந்து அள்ளி போட்ட பொருட்களின் இடையில் எதையோ தேடிக்கொண்டும் இருக்கிறான். அதை கண்டு திகைத்து போன இந்திரஜித், அண்ணா என்ன தேடிட்டு இருக்க என்று கேட்டபடியே அவன் அருகில் வந்து அமர்ந்தான். தலையை உயர்த்தி இந்திரஜித்தை பார்த்தவனின் விழிகள் நிறைந்திருக்கிறது. அண்ணா அழறியா என்று அவன் கேட்டதும் அவனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தான் அரவிந்த். அண்ணா என்ன ஆச்சு? சாரிடா இந்திரா, நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். அது என் நிம்மதியை கெடுத்துட்டே இருக்கு. என்னன்னா, என்ன விஷயம்? தாத்தா உனக்கு ஒரு பெட்டி கொடுத்த மாதிரியே எனக்கும் ஒரு பெட்டி கொடுத்தாருடா. அதை பத்திரமா வச்சுக்க சொன்னாரு. அது மட்டும் இல்ல, ஒரு புக்கையும் எனக்கு கொடுத்தாரு. என்ன இதுன்னு கேட்ட. நீ பெரியவன் ஆனதும் இந்த புக்கை எடுத்து பாரு, உனக்கு புரியும். இப்ப எதுவும் புரியாது, இதை இந்திரஜித்துக்கும் வாசிக்க கூடுன்னு சொன்னாரு. அந்த சின்ன வயசுல அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. புக்கையும் பெட்டியையும் எங்கேயோ வச்சேன். பெட்டியை எனக்கு பிடிச்ச ஒரு பொம்மையுடைய வயிற்றுல வச்ச நினைவுடா. தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா விளையாட்டையே மறந்துட்டோம். அந்த பொம்மையை கூட நான் மறந்துட்டேன். புக்கையும் காணும், அந்த பொம்மையையும் காணும். எங்க வச்சேன்னு தெரியலடா. உனக்கு தாத்தாவுடைய லாக்கர்ல இருந்து ஒரு பெட்டி கிடைச்சதுல? ஆமா, அதோடைய சாவிதான் அந்த பெட்டியில இருந்ததுடா. அந்த பெட்டியை நான் ஒரு தடவை திறந்து பார்த்தேன். அதுல ஒரு சாவி தான் இருந்தது. அது எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அது கண்டிப்பா உனக்கு கிடைச்ச அந்த பாக்ஸோட சாவியா தான் இருக்கும். அப்படியா? ஆமாடா. அத நினைக்க நினைக்க என் மனசுல ஒரு வேதனை, நிம்மதியே போச்சு. அது மட்டும் இல்லடா, கெட்ட கெட்ட கனவா வருது. கெட்ட கெட்ட கனவா வருதா? ஆமாடா, உன்னை யாரோ அம்பெய்து கொலை பண்ற மாதிரி கனவு வருதுடா. ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னா இது? சொல்றதுல ஏதாவது லாஜிக் வேண்டாமா? இந்த காலத்துல யாரு என்ன அம்பெய்து கொலை பண்ண போறாங்க தெரியலடா. ஆனா உன்னை அம்பெய்துதான் யாரோ கொலை பண்ற மாதிரி கனவு வருது. அந்த கனவு இப்ப அடிக்கடி வருதுடா. சும்மா கண்ணை மூடனா கூட வருது. உனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதுதான் அந்த பெட்டியை தேடிட்டு இருக்கேன். அந்த பெட்டி தான் இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் எனக்கு தோணுது. உனக்கு அந்த பெட்டி கிடைச்ச அந்த நாள்ல இருந்து நான் அந்த பொம்மையையும் புக்கையும் தேடிட்டு இருக்கேன்டா. ஆனா கிடைச்ச பாடில்ல. ஆனா கூல் டவுன், டென்ஷன் ஆகாத. நாம அதை பொறுமையா தேடலாம். பதறாத காரியம் சிதறாது. கேட்டதில்லையா? பதற்றமா எந்த ஒரு பொருளை தேடினாலும் அது கிடைக்காது. பொறுமையா பார்க்கலாம், கண்டிப்பா கிடைக்கும். அவனை இதமாக அணைத்து சமாதானம் செய்துவிட்டு, அண்ணா ரொம்ப பசிக்குது, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், முதல்ல சாப்பிடலாம். சரிடா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு. நீ அதுக்குள்ள ரூம சரி பண்ணி வை. அண்ணி வந்து பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்க போறாங்க, பயந்துட்டு போறாங்க. சரிடா, உன்கிட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா மனசு கொஞ்சம் லேசாகி இருக்கு. இனி தேடினா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் வந்துடுச்சு. சிரித்தவன் அறையிலிருந்து வெளியே வந்தான். அண்ணனுக்கும் கனவு வருது. என்னை யாரோ கொலை பண்ற மாதிரி. அது நடந்த ஒரு நிகழ்வா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இத அண்ணன் கிட்ட சொல்லி அவனை டென்ஷன் படுத்த வேண்டாம். தனக்கு தானே கூறிக்கொண்டவன் அறைக்கு வந்து குளித்து விட்டு கீழே வரும்போது உணவு மேஜையின் முன்னால் அனைவரும் அவனுக்காக காத்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாக சாப்பிட ஆரம்பித்தனர். ஆனால் அரவிந்தின் மனம் இங்கு இல்லை. எதையோ சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அதை இந்திரஜித்தும் கவனிக்கவே செய்தான். அவன் அதை கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் மற்றவர்கள் அப்படி இருப்பார்களா என்ன? அரவிந்த், என்னாச்சு? கொஞ்ச நாளா நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், நீ சரியில்லை அப்பா கேட்க உணவு தட்டிலிருந்து விழிகளை உயர்த்தி அப்பாவை பார்த்தவன், சாரிப்பா, நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்னப்பா? தாத்தா இந்திரனுக்கு கொடுத்த மாதிரியே எனக்கும் ஒரு பெட்டியை கொடுத்தாரு. சின்ன வயசுல விவரம் புரியாம அதை நான் எங்கேயோ வச்சுட்டேன். எங்கேயோ இல்ல, எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய பொம்மை இருந்ததுல, கரடி பொம்மை, அதோடைய வயிற்றுல வச்ச ஞாபகம். அந்த பொம்மையை காணோம். ஒரு புக்கு கூட கொடுத்தாரு.
அந்த புக்கையும் காணும். சின்ன வயசுல நீ கட்டி பிடிச்சிட்டே இருப்பியே அந்த பொம்மையா? ஆமாப்பா. அது பாத்தீங்களா? அது பத்திரமா என்கிட்டதான் இருக்கு. அந்த பொம்மை கூடவே நீ ஒரு புக்கையும் வச்சிருந்தல, அந்த புக்கு என்கிட்டதான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? இந்திரஜித்தும் அரவிந்தும் வியப்போடு கேட்க, ஆமாப்பா, நான் அதை பத்திரமா என்னுடைய பீரோல வச்சிருக்கேன். தாத்தா இறந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்த ஒரு சின்ன பையன் உன் ரூம்ல இருந்து அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டான். அத அவன் வீட்டுக்கு கொண்டு போக தயாராயிட்டான். உனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மையாச்சே, அதை எப்படி அவன்கிட்ட கொடுத்து விட முடியும்? அந்த பொம்மைய வாங்கி அது கூடவே அவன் எடுத்து வச்சிருந்த அந்த புக்கையும் வாங்கி என் பீரோக்குள்ள பத்திரமா வச்சுட்டு அவனுக்கு வேற ஒரு பொம்மையை கொடுத்து அனுப்பினப்பா. அது இப்பவும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அந்த பொம்மையை நீ கேட்கும் போது உன்கிட்ட குடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா தாத்தா இறந்த துக்கத்துல இருந்து நம்ம வீடு மீண்டு வர ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க 2 பேரும் விளையாட்டையே மறந்துட்டீங்க. நீ அந்த பொம்மையையும் மறந்துட்ட. அப்பா அதை எடுத்து கொடுங்க. இதோப்பா எடுத்து கொடுக்கிறேன் என்றவர் உணவை முடித்துக் கொண்டு எழுந்து சென்று பொம்மை மற்றும் புத்தகத்தை எடுத்து வந்து அரவிந்திடம் கொடுத்தார். ஒரு பொக்கிஷம் போன்று அதை வாங்கி மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டவன் அதை அப்படியே இந்திரஜித்துக்கு கைமாறினான். பகுதி 21 நிறைவடைந்தது. பகுதி 22 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.